நம்ம தனுஷ் சார் சொன்ன டயலாக் மாதிரி தான். உங்ககிட்ட இருந்து யார் வேணால் எதை வேணால் எடுத்துக்க முடியும். ஆனால் எடுத்துக்க முடியாத ஒரே விஷயம் எஜுகேஷன். ஸோ அந்த எஜுகேஷனுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பசங்களை படிக்க வச்சுருப்போம். எல்கேஜி யூகேஜி ஒரு கிட்டத்தட்ட 1 or 2 lakhs ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் எல்கேஜி யூகேஜிக்கே. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்டுக்கு எப்படியும் ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்போமா. அதை தவிர்த்து காலேஜ். ஸோ காலேஜுன்னு வரும்போது நிறைய பேருக்கு தலையே சுற்றிடும் இப்போ இருக்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கேட்டோன்னா. ஸோ இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் காலேஜாக இருக்கட்டும், மினிமம் 1 இயருக்கு 1 lakh ஆச்சு வாங்குறாங்க. ஸோ இதே நம்ம ஒரு நல்ல காலேஜ் போகணுன்னா கண்டிப்பாக அந்த ஒரு இன்ஜினியரிங் டிகிரி முடிக்கிறதுக்கு 15 லட்ச ரூபா வரைக்கும் ஆயிடுது. ஸோ இவ்வளோ செலவு பண்ணி நம்ம பசங்களை படிக்க வைக்கிறோம். கடைசியில் என்ன ஆகுது, ஒரு 15,000 20,000 சேலரிக்கு அவங்க போகிறாங்க. சரி ஓகே, இப்போவும் ஒரு டிகிரி வச்சு போகிறனால தான் இவ்வளோ கம்மியாக சேலரி வருதுன்னு நினச்சிட்டு செகண்ட் டிகிரி பண்ணுறாங்க. அதுவும் பர்டிகுலர்லி எம்பிஏ பண்ணுறாங்க. ஸோ எம்பிஏ ஒரு நல்ல காலேஜில் போய் அவங்க பண்ணப்போ எவ்வளோ கிடைக்குது. ஸோ அவங்க அது பண்ணாலும் அதே 15,000 20,000 சேலரி தான் கிடைக்குது. இப்போது நீங்கள் நல்ல யூனிவர்சிட்டிஸ் இப்போ இங்கேயே நம்ம பண்ணுறோம், எம்பிஏ பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் ஒரு 8 lakhs ஆச்சு வாங்கிடுறாங்க. ஸோ அதனால் இவ்வளோ செலவு பண்ணியுமே நமக்கு சேலரி இவ்வளோ தான் வருது. ஸோ என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, இங்கே இவ்வளோ செலவு பண்ணி கடைசியில் அதே 15,000 20,000 நம்ம சேலரி வாங்குறதுக்கு இதே காஸ்ட்டை ஒரு 15 to 20 lakhs மினிமம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அப்ராடில் போயிட்டு ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் நல்ல டிகிரியை எடுக்கலாம். பட் நல்ல டிகிரி ஓகே அப்ராடில் போய் படிச்சுட்டா கண்டிப்பாக வேலை கிடச்சிரும், அப்போ நான் வந்து 2 lakhs 3 lakhs ஏர்ன் பண்ணிடுவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு இப்போ ஒரு படிக்கிறீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த கோர்ஸ் நான் படிச்சுட்டேன், எனக்கு இப்போ வேலை கிடைக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன இருக்குன்னா, உங்களோட அதில் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும். ஸோ வந்து இது பண்ணால் எப்படி எனக்கு வந்து ஃப்யூச்சரில் கெரியரில் யூஸ் ஆகும், இதில் வந்து எனக்கு இந்த ஸ்ட்ரீமில் இன்ட்ரெஸ்ட், ஸோ இதில் அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து கற்றுக்கணும். ஸோ அந்த ஒரு ஈகர்னஸ் உங்கள்கிட்ட இருந்தாவே ஈஸியாக வந்துட்டு நீங்கள் அந்த ஃபீல்டில் வந்து முன்னே வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ராடில் எஜுகேஷனை முடிச்சிங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு ஜாப் கிடச்சிரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அமைச்ச ஸ்டூடெண்ட்லேயே ஒரு பையன் இஸ் ஃப்ரம் தூத்துக்குடி. ஸோ வந்து ஒரு நார்மல் வில்லேஜ் பையன்தான். ஸோ அவன் வந்து வரும்போது ரொம்ப ஃபஸ்ட் டைம் வந்து ப்ராசஸ் பண்ணும்போது எல்லாம் ப்ராசஸ் ஆகிடுச்சு, ஆஃபர் லெட்டர்லாம் வந்துச்சு, he was so happy. பட் ஃபைனலி லோன் கிடைக்கல. ஸோ அப்போ அவன் வந்து ரொம்ப அவனோட எப்படின்னா ரொம்ப ஆம்பிஷியஸான ஒரு பையன். ஸோ பிஸ்னஸ் பண்ணணும், ஸோ லைஃப்பில் வந்து நிறைய ஒரு மோட்டிவ் இருக்க ஒரு பையன். பட் அவனுக்கு இருந்த ஒரே ஸ்ட்ரகிள் இந்த ஃபினான்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் 1 year என்ன பண்ணால் கண்டினியூஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணான். ஸோ சம்ஹவ் ஒரு ப்ரொஃபைல் நல்லா பில்ட் பண்ணிக்கிட்டான். ஸோ பில்ட் பண்ணிவிட்டு சம்ஹவ் எப்படியோ அந்த அமௌண்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டான், லோன் எடுத்தான். ஸோ அதுக்கப்புறமேட்டு he went to UK University of Leicester. ஸோ அங்கே போயிட்டு நான் ஆக்சுவலி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க படித்து முடிச்சு. ஸோ இப்போது எப்படின்னா அவங்க ஒரு ரீலே போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது I was so happy and also he informed me the growth. ஸோ இங்கேருந்து ஒரு நார்மலாக ஒரு பொசிஷனில் இருந்து அப்ராட் போய் படித்து முடித்து இப்போ அப்ராட்லேயே ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட 2 to 3 lakhs ஏர்ன் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி வந்திருக்கு. பட் அது வந்து அப்ராட் போய் படித்தனால மட்டும் கிடையாது, டோட்டலி இட்ஸ் இஸ் ஹார்ட் ஒர்க். ஸோ கம்யூனிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருந்தால் டெஃபினெட்லி எல்லாருக்குமே ஜாப் கிடைக்கும். ஏன்னா நார்மலாக யோசிங்க, ஸோ இங்கே நம்ம வந்து ஒரு கோர்ஸ் முடிச்சிட்டோம், இந்த கோர்ஸ் நான் முடிச்சுட்டேன், அதுக்கு நீங்கள் வேலை தரணும்னு போய் கேட்டிங்கன்னா யார் தருவா? நீங்களே தருவீங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும். ஸோ அப்படியே இல்லைனாலும் அந்த வேலையை கற்றுக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஈகர்னஸ் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் டெஃபினெட்லி நீங்கள் வந்து லைஃப்பில் செட்டில் ஆகுவீங்க. அதை விட்டுட்டு நான் போய் சும்மா அப்ராடில் போய் படிக்கிறேன், படிச்சுட்டு ஒரு 30 lakhs செலவு பண்ணிவிட்டு அப்பா அம்மா காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ உங்களோட ஒரு மோட்டிவ் செட் பண்ணிக்கோங்க, ஸ்கில் செட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு படித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்தீங்க இல்லை அங்கேயே ஒர்க் பண்ணுறீங்கன்னா நல்ல சேலரி கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அப்ராட் எஜுகேஷன் அப்படின்னோடனே ஓகே நான் இப்போ அப்ராட் எஜுகேஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், உடனே போய் ப்ராசஸ் பண்ணுறேன், உடனே கிளம்புறேன் அப்படின்றது இங்கே நடக்காது.
ஸோ அப்ராட் எஜுகேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கான ப்ராசஸ் என்ன, அதோட டைம்லைன் என்ன அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஜான்வரி இன்டேக் போகிறீங்க, ஒரு வருஷத்துக்கு 3 இன்டேக் தான், செப்டம்பர், ஜான்வரி அண்ட் மே. ஸோ இப்போது அந்த செப்டம்பர் இன்டேக் அதுதான் வந்து மேஜர் இன்டேக். நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். லைக் இங்கே இருக்க ஒரு ஐஐடி, ஐஐஎம் மாதிரி நீங்கள் போகணுன்னா அது எல்லாமே செப்டம்பரில் தான் அவைலபிள் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ பிளான் பண்ணுறது வந்து ஒரு ஜான் இன்டேக் பிளான் பண்ணுறீங்க, ஆனால் இப்போ வந்து நான் டிசம்பரில் வந்துட்டு நான் ஜான் இன்டேக் போகணும் அப்படின்னா கம்ப்ளீட்லி இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் எந்த கோர்ஸ் சூஸ் பண்ண போகிறீங்க, எந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஆஃபர் வர்றதுக்கே எப்படியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட மினிமம் 2 வீக்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 6 வீக்ஸ் வரைக்கும் ஆயிரும், பேஸ்ட் ஆன் த கண்ட்ரி. அதுக்கு அடுத்தது நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு டெபாசிட் பே பண்ணணும். விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே 15 lakhs ஃபீஸ் அப்படின்னா அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வந்துட்டு நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு டெபாசிட்டாக பே பண்ணணும் டு செக்யூர் யுவர் சீட். ஸோ இந்த ப்ராசஸ் கொஞ்சம் அது ஒரு எப்படியும் உங்களுக்கு ஒரு 3 days டைம் எடுத்துரும். அடுத்தது கேஷ், அதுக்கான ரிலேட்டட் வீசா டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வீசா வரதுக்கு ஒரு டைம் லைன், கிட்டத்தட்ட இது எல்லாமே உங்களுக்கு மினிமம் 1 monthலேருந்து மேக்ஸ் டு மேக்ஸ் உங்களுக்கு 6 months ஆயிரும், பேஸ்ட் ஆன் த கண்ட்ரி அகெயின். ஸோ நீங்கள் இது எல்லாத்துக்கும் பிஃபோராக பிளான் பண்ணணும். ஸோ நீங்கள் இப்போ ஜான் இன்டேக் பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இப்போலேருந்தே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணால் தான் வித்தின் நவம்பருக்குள்ளே உங்களால் முடிக்க முடியும். டிசம்பரில் எல்லா யூனிவர்சிட்டியும் உங்களுக்கு மோஸ்ட்லி லீவில் தான் இருப்பாங்க பிகாஸ் ஆஃப் திஸ் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர். அங்கே வந்து இது ரொம்ப வைட் ரேஞ்சாக ரொம்ப பயங்கரமாக கொண்டாடுவாங்க. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் 20 to 30 days லீவ் விட்டுருவாங்க. ஸோ நம்ம எந்த ஒரு ஏஜென்சி ஆஃபர் லெட்டர்னாலுமே யூனிவர்சிட்டியை ரீச் பண்ண முடியாது. ஸோ அதனால இது எல்லாமே நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த டைம்லைனுக்குள்ளே நம்ம ப்ராசஸ் பண்ணால் தான் யூ கேன் ஏபிள் டு கோ ஃபார் ஜான் இன்டேக். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, லைக் எப்படின்னா எனக்கு அப்ராட் ஸ்டடீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே தவிர்த்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நம்மளே தான் ஒவ்வொன்றா எல்ஓஆர் கொடுங்க, எஸ்ஓபி கொடுங்க அப்படி நம்ம தான் ஒவ்வொன்றுத்துக்குமே அவங்கள புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த இனிஷியல் ஸ்டேஜ் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து எனக்கு ஓகே நான் அப்ராட் போகணும், இதுதான் பிளான், நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்புன்னு ஈகராக அவங்க என்கொயர் பண்ணுறாங்களோ, ஸோ அவங்க வந்து அப்ராடில் போய் அதே ஈகர்னஸோடு படிக்கிறாங்க, படித்து முடிச்சு வேலையும் தேடுறாங்க, வேலையும் கிடைக்கிது. ஸோ நம்ம ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நீங்கள் இங்கே அப்ராட் அப்படின்னு நீங்கள் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போதுலேருந்து அங்கே முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அதே ஈகர்னஸ் இருக்கணும், அதே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். ஸோ அதனால் அதுவுமே நீங்கள் செக் பண்ணிக்கணும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க ஓகே ஸ்காலர்ஷிப் வந்து எல்லாருக்கும் கிடச்சிரும், ஸோ வந்து நம்ம அந்த ஒரு ஸ்காலர்ஷிப் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டாவே ஓகே நம்மளுக்கும் அது ஓகே நாட் பேட், எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஸ்காலர்ஷிப் வந்து கிடச்சா நல்லா இருக்குமேனு. பட் அந்த ஸ்காலர்ஷிப் அப்படின்றத விட நீங்கள் அதுக்கு முன்னாடி அதோட என்ட்ரி ரெக்குவயர்மெண்ட் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். தேவையில்லாத ஆசையை வளர்த்துக்க வேண்டாம். லைக் இப்போ நார்மலி நிறைய கண்ட்ரியில் வந்து உங்களுக்கு இப்போ ஃப்ரீ எஜுகேஷன் சொல்கிறனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்டே கேட்குறாங்க. பட் அதோட என்ட்ரி ரெக்குவயர்மெண்ட் மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸில் 70 to 80% கேட்குறாங்க ஃபார் ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப். பார்ஷியல் ஸ்காலர்ஷிப் நிறையா இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம அவைல் பண்ணலாம். நம்மளோட மோட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து லைஃப்பில் செட்டில் ஆகலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த காசு வந்து 30 to 40 lakhsன்றது நமக்கு இங்கே பெரிய விஷயம். ஸோ சும்மா போய் படிச்சுட்டு இங்கே வர்றதுக்கு நீங்கள் அந்த ஸ்பெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு இங்கேயே அதுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போது நீங்கள் அப்ராட் போகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் மோட்டிவோடு இருக்கீங்களா? ஸோ கண்டிப்பாக we are here to help you. ஸோ நீங்கள் எங்கள் கன்சல்டன்சி கூட கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், இல்லை எங்களோட சர்வீஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை கைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் டைரக்ட் டிஎம் பண்ணுங்கள், நம்ம உங்களுக்கு கால் பண்ணி கம்ப்ளீட் கைடன்ஸ் பண்ணிடுவோம். திரும்பவும் சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மட்டும் அப்ராடுக்கு போய் படிங்க.